எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேகே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அரசியல் குழப்பங்கள். விஜய் ஆட்சி அமைப்பாரா? திமுக ஆட்சி அமைக்க விடுமா? இல்லை அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இது ஒரு புறம். மறுபுறம் கவர்னர் செய்வது சரியா? கவர்னர் ஏன் இப்படி பண்ணுறாரு? கவர்னர் விஜயை கூப்பிட்டு உடனே நீங்கள் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில கேள்விகள் வருது. எல்லாமே ஓகே, நம்ம எல்லாத்தையுமே நம்ம முதல்ல உள்வாங்கிக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் இதுவரை யாருமே செய்யாததை விஜய் இன்றைக்கி பண்ணியிருக்கார். போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 108 தொகுதி வின் பண்ணியிருக்கார். தன் வாழ்நாளில் கருணாநிதி இப்படி ஒரு வெற்றியை பார்த்ததே கிடையாது. தன் வாழ்நாளில் மு.க. ஸ்டாலின் இப்படி ஒரு வெற்றியை பார்த்ததே கிடையாது. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் பார்ப்பாராங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் ஃபஸ்ட்டு தேர்தல்லையே இப்படி ஒரு மாசான வெற்றி. முதல்ல அந்த வெற்றியை இந்தியாவில் உலக நாடுகளே கவனிக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர் பெற்றிருக்கார். சரி, இப்போ அவர்கிட்ட 108 தொகுதி இருக்குது. காங்கிரஸுக்கிட்ட ஒரு 5 தொகுதி இருக்குது. இப்போ அந்த 108 5 சேர்ந்து 113 தொகுதி. ஸோ இந்த டைமில் விஜய் ஆட்சி அமைக்க ஹலோ பண்ணணும் கவர்னர் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. 2 நாளைக்கு முன்னால், ஒரு 2 டேஸ் முன்னால் விஜய் தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதி, ஒரு ஆதரவு கடிதம் எழுதி திருமாவளவன் அவர்களுடைய இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வழங்கியிருக்கார். அந்த கடிதத்துக்கு இதுவரை கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்ன பதில் கொடுத்துருக்காங்க? சற்று யோசித்து பாருங்கள். இவங்களை நம்பி விஜய் தனிப்பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க முடியுமா? அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற விஜயை சட்டப்பேரவையில் இவங்க வெற்றி பெற வைப்பாங்களா, இல்லை தோல்வியடைய வைப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். கவர்னர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். ஒருவேளை சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் விஜய் கவர்மெண்ட் ஒருவேளை தோற்றுத்துட்டுனா எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் அரசியல் குழப்பங்கள் வரும். அந்த அரசியல் குழப்பங்கள் வரக்கூடாது. விஜய் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவில் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுல கவர்னர் ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, 2 நாள் ஆச்சு இல்லை, ஒன்று நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், இல்லை தரலை அப்படின்னு ஒரு பதிலை கொடுக்கணுமா இல்லையா? இப்போ வர அந்த விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அந்த கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், ஸ்டாலினை போய் நாங்கள் மீட் பண்ணுறோம், அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்குறோம், அவர் எப்படிங்க சம்மதிப்பார்? இல்லை, எனக்கு புரியலை, அவர் எப்படி சம்மதிப்பார்? இன்றைக்கி விஜயோடைய அந்த மாசான வெற்றியில் கொளத்தூர் தொகுதியில் அவர் தோல்வி அடைஞ்சு வீட்டில் இருக்கார். அவரை போய் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கும்போது அவர் எப்படி நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு அவர் மனசார எப்படி அவரால் சொல்ல முடியும்? இன்னொன்று, திமுக இந்த டைமில் எதிர்கட்சியாவது தப்பிச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அது இருக்குது, அதோட அரசியல் இருக்குது. அதனால் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் குழப்பங்கள் நடைபெற்றுருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் குழப்பங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுல கவர்னர் உறுதியாக இருக்கார் அப்படிங்கிறத நாம் நம்புகிறோம். 2 நாள் ஆச்சு, விடுதலை சிறுத்தைகளும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி எந்த ஒரு பதிலையும் கொடுக்கல. சரி, அவங்கள விட்டு தள்ளிட்டு விஜய் மற்ற கட்சிகளை அவங்க கேட்கலாம், ஆதரவு கேட்கலாம். என்னை பொறுத்த மட்டும் பாமகவை ஆதரவு கேட்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி அன்புமணி ஒரு ஜென்டில்மேன், அவர் ஒரு டாக்டர், இந்தியா முழுக்க அவருக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. நான் புதுடெல்லியிலையும் செய்தியாளராக இருந்திருக்கேன். இந்தியா முழுக்க அவருக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. அவரை ஒரு ஜென்டில்மேன், அவர் ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவரை நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் ஆதரவு கேட்கலாம். அதே போல் உங்களுக்கு பாஜக கொள்கை எதிரி, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் ஒரே ஒரு சீட்டு கிடச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு அவங்க கொள்கை எதிரியாக இருந்தால் கூட நீங்கள் அவங்கள விட்டுட்டு கூட ஒரு தொகுதி உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு சீட்டு தேவைப்படுது, அதை நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கிட்ட கேட்கலாம். அதாவது நம்ம மன்னார்குடியை சேர்ந்த காமராஜ் அண்ணன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம். அவர் ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப படித்தவர், பல விஷயங்கள் அவருக்கு அரசியலில் நல்ல ஒரு நாலேஜபிளான ஒரு நபர் காமராஜ் அண்ணன். அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். இதை விட்டுட்டு நீங்கள் ஒரு தாமதிக்க ஒரு அரசியல் குழப்பம் தான் இதில் வருமே தவிர ஒரு நல்ல முடிவு எட்டப்படுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். அதனால் விஜய் வரும் அடுத்த ஒரு 1 or 2 டேஸில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அவங்க விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நல்ல எண்ணம். விஜயோட எண்ணத்தை நம்ம குறை சொல்லவே முடியாது. அதாவது இத்தனை நாள் 5 வருஷம் கம்யூனிஸ்ட்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்னென்ன பாடுபட்டாங்க திமுக கவர்மெண்ட்டில் யோசிச்சு பாருங்கள்.
சமூக வலைதளங்கள்லாம் அவ்வளோ கிண்டல் கேலிக்கு ஆளானாங்க. அவங்களுக்கு ஒரு முறையாக ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதிகாரம் கொடுத்தாங்களா, இல்லை ஒரு என்ன கொடுத்தாங்க? இன்றைக்கி விஜய் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னால் சொன்னார், ஜெயிச்சதுக்கு பிறகு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய மனசுங்க! எங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னால் சொல்கிறது வேறு, ஜெயிச்சதுக்கு அப்புறமும் சொல்கிறாரு, உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நான் பங்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். இந்த வாய்ப்பை கூட பயன்படுத்தலை அப்படின்னா உண்மையிலே இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கங்கிறது தெரியலை. சரி, ஓகே, அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா விஜய் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை நாடலாம். அதே போல் பாஜக வேண்டாம் அப்படின்னா அவர் வந்து அமமுக கூட, அதாவது டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையிலான அந்த அமமுகவில் ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவங்கள கூட நீங்கள் நாடலாம். உங்களுக்கு 118 தொகுதிகள் எளிதாக கிடைக்கும். ஒரு சிறப்பான ஆட்சியை அடுத்த 5 ஆண்டுகளில் விஜய் நடத்துவார் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். தமிழகம் எங்கும் விஷில் ஒலிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.